வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது த உல்ஃப் பேக் அப்படின்ற டர்க்கிஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் அவங்களோட மிஷன் அப்படின்ற மாதிரியான தீம்ல எடுக்கப்பட்ட ஒரு வார் மூவி. தி உல்ஃப் பேக் அப்படின்றது டர்க்கியோட ஒரு மிலிட்டரி ஸ்குவாடோட பேரு. அந்த ஸ்குவாட்ல மொத்தம் 9 மெம்பர்கள் இருக்காங்க. இவங்களுக்கான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லை பாதுகாப்பு தான். ஸோ இவங்களுக்கு ஒரு மிஷன் வருது, அதுக்காக ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு டிராவல் பண்றாங்க. போற வழியில தான் இவங்களுக்கு தெரிய வருது இவங்க ஃபேஸ் பண்ண போறது இவங்களோட 10 மடங்கு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸை. அந்த ஃபோர்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இவங்களும் தைரியமாக தங்களோட பயணத்தை தொடர்றாங்க. ஸோ அந்த பயணத்தில் என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குது, எப்படி அந்த ஃபோர்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க, கடைசியாக யார் இறந்தா யார் பொழைச்சா அப்படின்றத இந்த படத்தோட கதை. பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவாக படுறது அந்த உல்ஃப் பேக்கோட ஜேர்னியை காட்டின விதம் அப்படின்னே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க போகக்கூடிய அந்த பகுதி இருக்குல்ல, அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ நேச்சுரலாக எடுத்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் தீவிரவாதிகள் பதுங்குற இடங்கள் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அங்கே நடக்கக்கூடிய கன் ஃபைட்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு நேச்சுரலாக இருந்துச்சு. அண்ட் அதுலேயும் ஒரு சில கன் அட்டாக்ஸ் அப்படின்றது ரொம்பவே சர்ப்ரைசிங்காக அமைச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு சில எமோஷனல் மொமெண்ட்ஸ் அப்படின்றதுமே நல்லாவே ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடியவங்களுக்கான அந்த பர்சனல் லைஃப், அவங்க யாரெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காங்க, அதே மாதிரி கடைசியில் அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரியான மொமெண்ட்ஸ்லாம் உண்மையிலே இம்பாக்ட்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட டியூரேஷன் வைஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் முடிகிற மாதிரியான ஒரு படமாக எடுத்திருக்காங்க. ஒரு குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தில் காட்டக்கூடிய அந்த தேசப்பற்று அப்படின்றது அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு லாஜிக்கலான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த படத்தில் பிரம்மாண்டம் அப்படின்றது பெரிய லெவலில் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லுவேன். பொதுவாக இந்த மாதிரியான வார் மூவியோ இல்லை மிஷன் மூவியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் அப்படின்றது பிரம்மாண்டமான சண்டை காட்சிகள் அப்படின்றது தான். ஸோ அந்த விஷயத்தில் இவங்க பெரிய லெவலில் கோட்டாயிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக நிறைய ஃபைட் சீக்வன்சஸை இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணியிருந்திருக்கலாம். அதே மாதிரி இதில் காட்டக்கூடிய அந்த எமோஷனல் போர்ஷன் அப்படின்றதுமே ஒரு சில சீன்ஸ் அப்படின்றது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் இன்டெப்தா நிறைய விஷயங்கள் காட்டியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஆல்சோ இந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில காட்சிகள் அப்படின்றது ரொம்ப ரிப்பீட்டிவா வந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அதே சண்டை காட்சிகள் திருப்பி திருப்பி வருதா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலுமே கொடுத்துச்சு. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் புதுமையாக ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம். மற்றபடி இந்த படம் ஒரு டீசென்ட் வாட்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. நல்ல ஆக்ஷன் த்ரில்லர், பட் கண்டிப்பாக இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. ஸோ பார்க்கணும்னா பாருங்க. மீண்டும் மருத்துவ விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.